கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் பஞ்சபூத தலங்களில் மண் தலமாக விளங்கக்கூடிய ஏகாம்பரநாதர் கோயில் குடமுழுக்கு 17 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் அறங்காவலர் குழு தலைவர் வேல்மோகன் தலைமையில் 29 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதற்காக ஏகாம்பரநாதர் கோயில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. 70க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. ராஜகோபுரங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலே போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவா போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ரொம்ப அதிகமான கூட்டம் தான். போலீஸ்லாம் நல்லா ப்ரொடெக்ஷன் பண்ணி சேஃபா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா, எங்க ஊரே ரொம்ப திருவிழா கோலமா இருக்கு. வெளியூர்ல இருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. 18 வருஷத்துக்கு கழிச்சு நீதான் நடக்குது எனக்கு திருவிழா. நான் இது 2வது தடவை பாக்குறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் என் குடும்பத்தோட வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஏகாம்பரநாதர் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது.